ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வின் ஹவுஸு, 2 வீடு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கிறதா அந்த பில்டிங். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த பில்டிங்கு. இது வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் முகப்பேர் அப்படின்ற இடத்துல, அதாவது நொலம்பூருக்கு முன்னாடி முகப்பேருக்கு பக்கத்தில், அண்ணா நகர் பக்கத்தில், மதுரை வாயில் பக்கத்தில், இப்படிலாம் நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்த. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹைலி பாஷ் லொக்கேஷன். இதுதான் அந்த ரோடோட என்ட்ரன்ஸ், ரோடோட வியூ. அது எல்லாமே ரொம்ப ஹைஃபை லொக்கேஷனாக இருக்குது. ஹைஃபை பீப்புள்ஸ் இருக்காங்க எல்லாமே இங்கே. இந்த இடத்துல 2 வீடு, கீழே இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸு, 2 என்ட்ரன்ஸு அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி 45 அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது, 52 அடி நீளம். ஸோ மொத்தமாக 45க்கு 52 அப்படின்ற சைஸில் அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒருத்தவங்களோட வீடு. இது இந்த சைடில் இதே மாதிரி இன்னொருத்தவங்களோட வீடு அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இது பெரிய கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் எல்லாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு 5 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஒரு வீடு 5 பெட்ரூம் ஹால் கிச்சன், இன்னொரு வீடு 5 பெட்ரூம் ஹால் கிச்சன், 2 வீடு இருக்குது. 2 வீடு நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ஒரு வீடு போதும் அப்படின்னு சொன்னாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. ஸோ 45க்கு 52 முழு சைஸு. ரெண்டு வீட்டோட மொத்த சைஸ் தான் 45க்கு 52. இது வந்து 4 அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. மொத்தம் 5 பெட்ரூமில். அதேமாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி 7 இயர்ஸ் ஓல்டு டைல்ஸ் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஹைஃபையாக பண்ணியிருக்காங்க உள்ளேயும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 40 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த லேண்ட் வந்து 2100 சதுரடி லேண்டில் இருக்குது. ஒரு லேண்டு வேண்டும், ஒரு வீடு மட்டும் எடுக்கிறதா இருந்தால் 1050 சதுரடியில் உங்களுக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸு உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ 2 டியூப்ளெக்ஸ் ஹவுஸும் மொத்தமாக இருக்கனால, ஸோ யாருக்கு தேவைச்சாலும் 2 டியூப்ளெக்ஸ் ஹவுஸும் எடுத்துக்கங்க. இல்லை ஒரு டியூப்ளெக்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸோட விலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,30,00,000 ரூபா ஒரு வீட்டோட விலை. ரெண்டுமே சேர்த்து எடுத்திங்கன்னா 4.5 கோடி ரூபா சொல்கிறாங்க. 4.5 CR சொல்கிறாங்க ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்தால். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து கிரவுண்ட் +2 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் வந்துடும், ஹாலு அது எல்லாமே வந்துடும், ஒரு பெட்ரூம் வந்துடும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பெட்ரூமும், செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் வித் பால்கனியோட இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் பில்டிங் வந்து அப்ரூவ்டாக இருக்குது. உங்களுக்கு லோன் போகிறதா இருந்தால் 80 to 90% நீங்கள் லோன் போகலாம். கையில் ஒரு 10% 20% கையில் வச்சுக்கிட்டு மீதி வந்து நீங்கள் லோன் போக முடியும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நீங்கள் ஓப்பன் கார் பார்க்கிங் கூட நீங்கள் வெளியே ஒரு கார் பார்க் விட முடியும். ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சேஃப்டி கிரில் கேட் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. சேஃப்டி கிரில் கேட் இருக்குது என்ட்ரன்ஸில். ஃபுல் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியாது. ஸோ நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு வந்து ஒரு வீடு வந்து 2,30,00,000. 5 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு வீடு 2,30,00,000. மொத்தமாக எடுத்திங்கன்னா 4.5 கோடி ரூபா அமைஞ்சிருக்கு. ஸோ நியர்பை நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, CBSE ஸ்கூல்ஸு எல்லாமே இருக்குது. SBOI ஸ்கூல்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யாருக்கு தேவைச்சாலும் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி பார்க்குறதா இருந்தால் ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னால் தான் நம்மளுக்கு கீ அரேஞ்ச் பண்ண முடியும். யாருக்கு தேவையோ